எழுத்தாளர், ஆவணப்பட இயக்குனர், நாடக கலைஞர், பாடகர் எனும் பன்முக வித்தைகளை கற்றவர். பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் திரு ரவி சுப்பிரமணியன் அவர்களை அறிமுக உரை வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் தின விழான்னு சொல்லிட்டு ஆம்பளைங்களா ஏதோ பேசிக்கிட்டே இருக்கோம்னு நினைக்காதீங்க. நாங்கள் சும்மா அந்த மேடை அமைக்கிறதுக்காக இங்கே இருக்கிறோமே தவிர நாங்கள் பேசலை. அறிமுக உரை டாக்டர் சசித்ரா தாமோதரன் வந்த உடனே நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து சிறப்பு செய்ய இருக்கோம். முதல்ல பெண்கள் தின விழாவில் ஒரு பாடலோடு தொடங்கலாம். இது பழைய பாட்டு, ஔவையாரனுடைய பாட்டு. ரொம்ப முக்கியமான கவிதை, புறநானூரில். இந்த தினத்துக்கு பொருத்தமான ஒரு பாடல் அது. நாடாகொன்றோ காடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி வாழிய நிலனே அப்படின்னு ஒரு பாட்டு. பெண்களுக்கு முதல்ல இருக்கிற பிரச்சனை வெளியில் வரும்போது அது பாருங்கள் எப்படி புறப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிற அந்த விமர்சனம். 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி ஔவைக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்கும் போல இருக்கு. எங்களை நல்லவங்க இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கான பதில் அந்த பாட்டில் ஔவை சொல்கிறா. நாடாக இருக்கட்டும், காடாக இருக்கட்டும், மேடாக இருக்கட்டும், பள்ளமாக இருக்கட்டும், எங்கெல்லாம் ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு பெண்கள் நல்லவர்களாக தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா ஔவை. எப்போ 3000 வருஷத்துக்கு முன்னால் ஔவை சொன்ன பாடல் அது. நாடாகுன்றோ காடாகுன்றோ நாடாகுன்றோ காடாகுன்றோ அவலாகுன்றோ மிசையாகுன்றோ அவலாகுன்றோ மிசையாகுன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே வாழிய நிலனே வாழிய நிலனே. அறிமுக உரையை தொடங்கிவிடலாம். ஏனென்றால் தங்கை சசித்ரா தாமோதரன் அவர்கள் வந்துவிட்டார். மத்திய அரசினுடைய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையினுடைய மேன்மை மிகு ஆலோசகராக இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளின் நலன் சார்ந்த சக்ஷம் அமைப்பினுடைய தேசிய துணைத் தலைவராக இருக்கிறாங்க. மூளை செயல்திறன் பாதிப்பு உள்ளோருக்கான பயிற்சி மைய நிறுவனராக இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலிருந்தே இரத்த தானம், கண் தானம் அதில் ஈடுபாடு கொண்டு களப்பணி ஆற்றிய ஒரு மனுஷியாக அவங்க தொடர்ந்து இன்னைய வரைக்கும் செயல்படுறாங்க. மாற்றுத்திறனாளிகளுடைய பெற்றோருக்கான ஆக்கப்பூர்வமான மனநல ஆலோசகராக இருக்கிறாங்க. தாமரை இன்னைக்கு அந்த படம் போட போகிறோம். ஆக்சுவலாக இந்த படத்துக்காக அவங்கள பாராட்டி நடத்துறதுக்காக ஒரு மீட்டிங் தான் நாங்கள் நினச்சோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எனக்காக மீட்டிங்லாம் வேண்டாம், நாம் ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக ஒரு படம் எடுத்திருக்கோம், அந்த படத்தை போடுவோம், எனக்காக வேண்டாம் அப்படின்னு முதல்ல மறுத்துட்டாங்க. முரளி, நான், பிரீத்தி எல்லாரும் போய் கேட்டோம். அப்புறம் அவங்க பிரீத்தி என்ன செஞ்சாங்க, மகளிர் தினத்தில் இப்படி ஒன்று வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரோட சேர்ந்து அவங்களும் நானும் இருக்கேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்டாங்க. அப்படி ஒரு மனசு, அப்படி ஒரு நிகழ்ச்சியான மனுஷி. எந்த அளவுக்குன்னா, இன்றைக்கி காலம்பரை நாங்கள் ஒரு இடத்துல சாப்பிட போயிருந்தோம். அதாவது எல்லா நேரமும் அப்படி இருக்காங்க. அது ஒருத்தருக்கு ஊட்டி வர்றது இல்லை. அங்கே கையெலம்ப போகிறோம், ஒரு அம்மா என்னமோ செஞ்சிட்ருக்காங்க. நானும் இன்னொருத்தரும் காரில் வரோம். நாங்கள் வந்துட்டோம். இவங்களை ஆளை காணும். ரொம்ப நேரமாக இந்த கார்லேயே உட்காந்துருக்கோம். என்னம்மா அப்படின்னு கேட்டோன்னே சொல்கிறாப்புல, அவங்க அந்த அம்மா ஒரு பொது இடத்துல புடவை கட்டுறதுக்கு தவிச்சிட்டு இருந்தாங்க.
அவங்கள அங்கே போய் கட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த காமிச்சு, அந்த குழந்தை பக்கத்தில் இருக்குது, அது தனியாக விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க. நான் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டேன், அவங்க போய் புடவையை மாற்றிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஒரு மனசு உடைய தங்கை காமாட்சி சாமிநாதன் அவர்களை இப்போது பெருமைப்படுத்த பிரீத்தி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்பா சுப்பிரமணியம் அவர்கள் வரைபடமற்ற பயணங்கள், இன்றைக்கு அண்ணன் சொன்னார்கள் இல்லையா, வையாசி 19, இது போன்ற ஒரு 5 புத்தகங்களை எழுதி சில விருதுகள் பெற்றவர். சிறந்த நாவலாசிரியர், கவிஞர், மனநல ஆலோசகர். தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு 1245 பேர்களை தன்னுடைய அன்பால், அரவணைப்பால், சொல்லால் காப்பாற்றிய மனுஷி. அவங்களுக்கும் கடுமையாக உடம்பு சரியில்லை, வர முடியாத சூழல். எப்படியாவது வந்து இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொல்லி அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு நாவல், நகரத்தார் சமூகத்தினுடைய ஒரு வாழ்க்கையை பதிவு செய்த ஒரு நாவல். அதை பற்றி பிரீத்தி அவர்கள் பேச இருக்கிறாங்க. அவர்களை பெருமைப்படுத்தும்படி பிரீத்தியை கேட்டுக்கொள்கிறேன். ரோஜா முத்தையா என்னுடைய மகளான ரோஜா வள்ளிக்கண் அவர்கள் நகரத்தார் சமூகத்தினுடைய முதல் பத்திரிகையாளர். நகரத்தார் திருமகள் என்ற பேரில் ஒரு பத்திரிகை நடத்தி வராங்க. அவங்க அப்பா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அறிவு கொடையை கொடுத்துட்டு போனவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி வைப்போம், அது இருந்தால், எனக்கு இல்லை, இருந்தால் எழுதி வைப்போம். ஆனால் அவர் தன் வாழ்நாள் முழுக்க தன் சொத்துக்களாக கருதி சேகரித்த அவ்வளவு லட்சக்கணக்கான புத்தகங்களை இந்த தமிழ் சமூகத்துக்கு கொடுத்து, அது நமக்கு இங்கே யாருக்குமே தெரியல. அமெரிக்காவில் இருந்து ஃபோர்டு ஃபவுண்டேஷன் அதை கண்டுபிடிச்சு அதை இந்த எல்லாருக்கும் பயன்படுற விதமாக மாற்றி இப்போ சென்னையில் மிகப்பெரிய ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் அப்படின்னு இருக்குது. அதுக்கு கொடையளித்த அந்த பெருமகனானுடைய மகள், அவருடைய வாழ்க்கை வரலாறை அண்ணன் விஜயா வேலாயுதம் அவர்கள் தொகுத்திருக்காங்க. அவர்களை பெருமைப்படுத்தும்படி பிரீத்தியை கேட்டுக்கொள்கிறேன். மகப்பேறு மருத்துவத்தில் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் அனுபவம் பெற்றவர். இப்போது கோவை காரைமடை சவிதா மருத்துவமனையினுடைய மருத்துவராக, தாளாளராக இருக்கிறார். அவங்க தாளாளராக இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி முதுகெலும்பாக இருக்கிறவர் மாப்பிள்ளை தாமோதரன், அவரும் வந்திருக்கிறார். அவர்களையும் வருக என்று வரவேற்பேன். அவங்க பையனும் டாக்டர் விஷ்ணு இளநிலை மருத்துவ படிப்பில் படிக்கிற காலத்திலேயே தங்கப்பதக்கங்கள் பெற்றவர். மருத்துவ மேற்படிப்பில் மாநில அளவில் முதன்மை பெற்ற மாணவியாக திகழ்ந்தவர். இந்து தமிழ் திசை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, விகடன், குங்குமம், இந்த குழுக்களில் இருக்கிற எல்லா பத்திரிகைகள்லையுமே மருத்துவ அறிவியல் சார்ந்த கட்டுரைகள், மகளிர் ஆரோக்கியம் சார்ந்த கட்டுரைகள், மனநல கட்டுரைகள் தொடர்ந்து எழுதி வராங்க. அவள் நம்பிக்கைகள், தயங்காமல் கேளுங்கள், மகத்தான மருத்துவர்கள், இயற்கை 365, இப்படி சில நூல்களினுடைய ஆசிரியர். சடாக்கோம் 1000 கொக்குகளும் என்ற தலைப்பில் ஒரு நூலை இப்போ ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்திட்டு இருக்காங்க. புதுமையான ஒரு டாக்டர் வேலை பார்க்கலாம், அதுக்கான ஊதியத்தை வாங்கிக்கலாம், இருக்கலாம். ஆனால் தன்னுடைய சம்பாத்தியத்தை இலக்கியத்துக்கு, மொழிக்கு, கலாச்சாரத்துக்கு, சமூகத்துக்கு செலவிடுகிற ஒரு மனுஷி.
அந்த வகையில் அந்த மருத்துவமனையில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஆர்கானிக் ட்ரெஸ் கொடுக்கறது முதல்ல. அப்புறம் அந்த குழந்தை பேரில் ஒரு மரக்கன்று, அந்த குழந்தை பெற்றோருக்கு ஒரு மரக்கன்று, அப்படி புதுமையாக சில விஷயங்களை யோசித்து செய்கிறவங்க. செவிலியர்களுக்கான சிறப்பு வகுப்பு அறமும் வாழ்வும் அப்படின்ற தலைப்பில், அப்புறம் மகப்பேறு கால பிரச்சனைகள் குறித்து அந்த பெண்களுக்கான வகுப்புகள், இப்படி பல காரியங்கள் செய்கிறாங்க. முத்தாய்ப்பாக இலக்கியத்துக்கு குறிப்பாக நான் அதை சொல்ல விட்டுட்டேன். முத்துலிங்கம் விருது அப்படின்னு வருஷந்தோறும் 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த விருதை கொடுக்குறாங்க. இதுதான் முதல் முறை தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கு சிறந்த புத்தகங்களை கொண்டு செல்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுற விருது. தமிழ்நாட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்காக மட்டும் அந்த விருது. விஜயா வேலாயுத மன்னனும் அவர்களும் சேர்ந்து அந்த பரிசை கொடுக்குறாங்க. அந்த முத்துலிங்கம் யாருன்னா இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டட் ஒரு தமிழ் ரைட்டர், அவ்வளோ பெரிய எழுத்தாளர். இப்போ 85 வயசு ஆகுது. அவங்க பரிசு கொடுக்கும்போது சபீதா மருத்துவமனை பரிசுன்னு கொடுக்கலாம், இல்லை மாப்பிள்ளை பேரில் தாமோதரன் விருதுன்னு கொடுக்கலாம், இல்லை புள்ள பேரில் கொடுக்கலாம் விஷ்ணு விருதுன்னு. அப்படிலாம் செய்யலவங்க. ஒரு வாழும்போதே ஒரு எழுத்தாளரை கௌரவிச்சு, அதுவும் ஒரு டயஸ்பரிக் தமிழ் ரைட்டர், இங்கேருந்து வெளியில் போய் தமிழை பரப்பி, அவர் லண்டனில் தமிழ் இருக்கை, அமெரிக்காவில் தமிழ் இருக்கை, கனடாவில் தமிழ் இருக்கை, இதெல்லாம் ஏற்படுத்தினவர். தன்னுடைய சொந்த இதில் ஈடுபாட்டில் தன் வயதுக்கு மீறி செயல்பட்டு செஞ்சவர். சிறந்த நாவலாசிரியர், கட்டுரையாளர். அவர் பேரில் அவர் இருக்கும்போதே அவருடைய பிறந்த நாளில் தொடங்கி இப்போ 3 ஆண்டுகளாக அந்த விருது கொடுத்துட்ருக்கோம். இப்படி பல பெருமைக்கு சொந்தக்காரரான நம்முடைய சசித்ரா தாமோதரன் அவர்களை கௌரவிக்கும்படி பிரீத்தியை கேட்டுக்கொள்கிறேன். இந்த இலக்கியம் தவிர மருத்துவர்கிட்ட என்ன ஒரு சிறப்புனா, ஒரு முன்னாடி அவங்க வெளியே வர முடியாது. இப்போ இருதய நோய் ஒவ்வொன்றுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்க போய் பார்த்தேன். எல்லா பெற்றோர்களும் என்னுடைய குழந்தைக்கு அம்மா தான் மருத்துவம் பிரசவம் பார்க்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா பெற்றோர்களும் முதல்ல ஆலோசனை போகும்போது இருந்த அம்மானா தான் பார்க்கணும், வெளியே வர முடியாது. தொலைபேசியில் பேசுறதுக்கு வச்சா அவங்க கூட பேசுறதுக்கு கூப்பிட்டா அவங்க நேரத்தை சாப்பிடணும் அப்படின்னு. அது பெரிய ரொம்ப கைராசி. சாதாரணமாக இந்த மேலூர் மண் நல்லவங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் சொல்கிறது, நீங்கள் சும்மா வந்துட்டு போனது பெருசு இல்லை. உங்களுடைய இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் உங்கள் மனசை கொஞ்சம் கிள்ளி அப்படி தூவிட்டு செல்லுபடி கேட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் அறிமுக உரை நிறைவுற்றது. ஏன்னா பெண்களைத்தான் அறிமுகப்படுத்தி பெருமைப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். இந்த தினமணியினுடைய ரிப்போர்ட்டர் மறைந்து போயிட்டார். அதுக்கும் ஒரு சங்க பாடல் வழியாக பாடிட்டு நான் அமர்கிறேன். பெண் குழந்தைகள் அப்பா மேலே பெரிய பற்று உள்ள பிள்ளைகள். ஆண் குழந்தைகளை விட இப்போ அவர் இறந்துட்டார். அந்த ஞாபகமாக பாரி மகளிருடைய பாட்டு, அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையும் எம் குன்றும் பிறர்கொளார் இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்று எரிமுரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் நிலமே அப்படின்னு ஒரு பாட்டு. போன பௌர்ணமி அன்று நிலவு எரித்தது. எங்களுடைய தந்தை எங்களோடு இருந்தார். எங்களுடைய பரம்பு மலை எங்களிடம் இருந்தது. இன்று நிலவு எரிக்கிறது. எங்கள் தந்தை இல்லை, எங்களுடைய பரம்பு மலையும் எங்களோடு இல்லை என்று பாரி மகளிர் அழுது துடித்து எழுதிய ஒரு கவிதை. இந்த கவிதை பாடிவிட்டு அமர்கிறேன். இடையில இருக்கும்போது பெண்கள் சார்ந்த கவிதைகள் நேரம் அமைந்தால் நான் பாடுகிறேன். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையே எம் குன்றும் பிறர்கொளா எந்தையும் உடையே
என் குன்றும் பிறர்கொளா இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வந்து எரிமுரசின் வேந்த வென்று எரிமுரசில் வேந்த எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே எந்தையும் இளமே இளமே. நன்றி ஐயா.